அப்ப எல்லாமே கிளியரா இருக்கு உங்க கூட்டணியில. எந்த பிரச்சனையும் இல்ல. 1000% 1000% சொல்லிட்டீங்க. ஆ இந்த ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இந்த ஆட்சியில என்னென்ன குறை மக்கள் இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்க? எதுலேருந்து ஆரம்பிக்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல எந்த நேத்து டைரக்ஷன்ல நீங்க நேத்து ஆரம்பிக்கிறீங்க? பேசின கம்பல்லேருந்து ஆரம்பிக்க சொல்றீங்களா? லிப்டிக் போட்ட பஸ்லேருந்து ஆரம்பிக்க சொல்றீங்களா? இல்ல பூசுனது ஃபேர் அண்ட் லவ்லி வாங்குனாங்களே, அதுலேருந்து ஆரம்பிக்க சொல்றீங்களா? எதுலேருந்து இல்ல இத உங்களுக்கு எது ஆரம்பிக்கணும்? தோதா இருக்கோ அத ஆரம்பிங்க. ஏன் இல்ல, 2021ல இல்ல. போவோமே. இது பத்தாது. நீங்க 1/2 மணி நேரம் எடுக்க போறீங்களா? 1 மணி நேரம் எடுக்க போறீங்களா தெரியல. இந்த லிஸ்ட்ட மட்டுமே நீங்க வாசிக்க வேண்டியதா வந்துரும். மக்கள்ட்ட அவ்ளோ குறை இருக்கு. இன்னைக்கு நீங்க எந்த வேலைய செஞ்சு வச்சிருக்கீங்க? இன்னைக்கு நீங்க மார் தட்டுறீங்க, நாங்க ஒரு ஆட்சியில இருக்கக்கூடியோம். அதுவும் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மாநிலத்தோட ஆட்சியில இருக்கக்கூடியோம். என்ன வேலைய இந்த மக்களுக்கு உருவாக்கி குடுத்தீங்க? இளைஞர்களுக்கு என்ன வழிகாட்டுனீங்க சொல்லுங்க? இளைஞர்களுக்கு என்ன வழிகாட்டுனீங்க? கஞ்சானா எப்படி இருக்கும்? கள்ளச்சாராயம்னா எப்படி இருக்கும்? போதைனா எப்படி இருக்கும்? அதுவும் இப்போ இஸ்லாமிய நண்பர ஒருத்தர கூட்டாளி வச்சுக்கிட்டு, அற்புதமா ஒரு தொழில உருவாக்கி வச்சிருந்தாங்களே! இந்த கழகத்தினுடைய தொடர்பாளர்கள். கழகத்தில உறுப்பினரா சேர்த்து. இந்த மாதிரியான கொக்கைன்கள் உட்பட இந்த மாதிரியான கெமிக்கலையே போதைப் பொருளா பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? இது தவிர டாஸ்மார்க்ல வருமானத்துக்கு இளைஞர்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? இதுதானங்க உங்க வளர்ச்சி. இல்லங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில, சென்னை மாவட்டத்தில, காஞ்சிபுரம் மாவட்டத்தில, விழுப்புரம் மாவட்டத்தில, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில, மதுரையில, தேனியில, திண்டுக்கல்ல இத்தனை இளைஞர்களுக்கு 3000 பேருக்கு நாங்க வேலை குடுத்துருக்கோம். சொல்ல முடியுமா இந்த ஆட்சியால?